அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை இந்த இடத்திலே காண்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தென்காசி டிவிஷன் சாம்பவர் வடகரை படைஸ்தலத்தின் சார்பாக மறுபடியுமாக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாமல் ஜீவித்து வழி நடத்துகிறதான எங்கள் திரியேக தந்தையே, நீ நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக, கிருபை நிறைந்தவராக இருந்து வழிநடத்தின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கேருபீன்களும் சேராபீன்களும் துதித்து கொண்டிருக்கிறதான இந்த சமயத்திலே உங்களை நோக்கி பார்க்கும்படியான கிருபைகளை தந்தமைக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த வருடத்திலே ராஜா 2 மாதங்களை கழிக்கும்படியாக கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இந்த 3வது மாதத்தையும் என் தேவநீர் ஆசீர்வதித்து தரும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இந்த காணொலியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவநீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ராஜா. பாடுகிறதான பாடல்கள், வாசிக்கிறதான வசனங்கள் அப்பா, சொல்ல போகிறதான சாட்சிகளுக்காக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக செபிக்கிறோம். இவை யாவற்றையும் உடைய பாதத்திலே தருகிறோம். மீட்புமுள்ள செபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆராதனையின் ஆரம்ப பாடலாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 237வது பாடல். என் மீட்பு சென்ற பாதையில் போக ஆயத்தமா, கொல்கதாமலை வாதையில் பங்கை பெறுவாயா. சிலுவையை நான் விடேன், 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 சிலுவையை சிலுவையை நான் விடேன். ஊரார் இனத்தார் மத்தியில் துன்பம் சகிப்பாயா, மூர்க்க கோபிகள் நடுவில் தீடனாய் நிற்பாயா. சிலுவையை நான் விடேன், 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 சிலுவையை சிலுவையை நான் விடேன். தாகத்தாலும் பசியாலும் தோய்ந்தாலும் நீர்ப்பாயா, அவமானங்கள் வந்தாலும் சிலுவை சுமப்பாயா. சிலுவையை நான் விடேன், 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 சிலுவையை சிலுவையை நான் விடேன். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இசப்பா, அந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. கடந்து போன 2 மாதங்களும் என் தேவன் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறேன் இசப்பா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இசப்பா, எங்களை தரை மட்டும் தாழ்த்தி செபிக்கிறேன் இசப்பா. நீங்கள் பெருகணும் இசப்பா, நாங்கள் சிறுகணும் இசப்பா. தகப்பனே, உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இசப்பா. தகப்பனே, ரச்சனிய சேனை ஸ்தாபனத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இசப்பா. தகப்பனே, அந்த ரச்சனிய சேனை ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்கிற ஊழியர்களை எங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இசப்பா. தலைவர்களை எங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இசப்பா. எல்லாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் இசப்பா. ஊழியக்காரங்களை கர்த்தர் எடுத்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க இசப்பா. அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க இசப்பா. அவங்களை நீங்கள் நடத்துங்க இசப்பா. ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் இசப்பா. இந்த கனமான ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் இசப்பா. தகப்பனே, உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தகப்பனே, அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற கருவியாக எடுத்து பயன்படுத்தும்படியாய் கூட செபிக்கிறேன் இசப்பா. அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, அவங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய தேவைகள்லாம் கர்த்தர் தாமே சந்திக்கும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே இசப்பா. படிக்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இசப்பா. தகப்பனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. 10th 12th பிள்ளைகள் எழுதுகிற எக்ஸாமில் நீங்கள் கூட இருங்க இசப்பா. அந்த பரீட்சையில தகப்பனே
ஸ்தோத்திரமையா. அந்த பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் வாங்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அது நிமித்தம் உங்கள் நாம மகிமைப்பட உதவி செய்யுங்க இசப்பா. அந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்கள் சாட்சியாக நிறுத்துங்க இசப்பா. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க தகப்பனே இசப்பா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழி நடத்தும்படியாய் கூட செபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துங்க தகப்பனே. வருகிற நாட்களில் நடக்க இருக்கிற தேர்தலை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க, தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க இசப்பா. வருகிற நாட்களில் நல்ல தலைவர்களை கர்த்தர் தரும்படியாய் செபிக்கிறேன் இசப்பா. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், உங்கள் சித்தம் மாத்திரம் நிறைவேறும்படியாய் செபிக்கிறேன். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. தாழ்த்துகிறே அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இப்பொழுது ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்பட பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே, ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரதிச்சயமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்ப பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. அன்றியும் உங்கள் ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்படுகிறார்கள். நியாயப்பிரமாணம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். தேவன் தாமே வாசித்த திருவசன பாகங்களால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் தென்காசி டிவிஷன் சாம்பவர் வடகரை ரச்சனீசனி படைஸ்தலத்தை சார்ந்தவள். எனக்கு கடந்த 1.5 வருடத்திற்கு முன்பாக ஒரு கட்டி இருந்தது. நான் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணும்போது அது கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டாங்க. நான் கண்ணீரோடும் பாரத்தோடும் எனக்கு 3 பிள்ளைங்க, கணவர் கிடையாது. அதனால் நான் ஜெபம் பண்ணேன், சபையில் போய் சொன்னேன். ஒவ்வொரு உபவாச கூட்டத்துலேயும் தனி ஜெப ப்ரேயர் மீட்டிங்லேயும் ஆன்லைனில் உள்ள ப்ரேயர் மீட்டிங்லேயும் இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களும் விசுவாச பிள்ளைகளும் சகோதர சகோதரிகளும் எனக்காக கண்ணீரோடும் பாரத்தோடும் ஜெபிச்சாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட தேவனோட கரம் என்னோட கூட இருந்தது. நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி சுகபத்திரமாய் வீடு திரும்ப தேவாதி தேவன் எனக்கு உதவி செய்தார். அது மாத்திரமில்ல, என்னோட 9 பேர் வந்தாங்க. அந்த 9 பேரில் 6 பேர் இறந்துட்டாங்க. மிச்சம் நாங்கள் 3 பேர் தான். ஆனாலும் தேவன் எனக்கு பரிபூர்ணமான விடுதலை சுகத்தையும் கொடுத்தார். இந்த சிறிய சாட்சியை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். இப்போ என் உள்ளம்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆன்லைன் ஹோல்னஸ் ஆராதனையின் மூலமாக உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பின் தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றிய கிறிஸ்து என்கிறதான தலைப்பிலே இன்றைக்கு தேவ செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக மரித்து நமக்காக அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு கூட எழுந்த அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை குறித்து இந்த நாட்களிலே நாம் அதிகமாய் தியானித்து வருகிறோம். வேதம் சொல்லுகிறது, சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்கள் பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில் அதிகமாய் நாம் சிலுவை குறித்த தியானத்தை தியானிப்பது கண்டிப்பாக அவசியம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்கள் மூலமாய் நம்மை நடத்துவாராக. இன்றைக்கு இந்த நாட்களிலே அநேக பிள்ளைகளை நாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ரீதியிலே ஒரு சாபத்தோடு கூட, ஒரு பலவீனத்தோடு கூட, பாடுகள் மூலமாய், கடன் பிரச்சனையின் மூலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு. இன்றைக்கு அந்த சாபங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்கிறதான அந்த நிச்சயத்தோடு கூட நான் இன்றைக்கு தேவ செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக 2 காரியங்களை வைக்கிறார். ஒன்று சாபம், இன்னொன்று ஆசீர்வாதம். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் நாம் தெரிந்து எடுத்துக்கொண்டிருப்பது சாபத்தை நாம் தெரிந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சாபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இன்றைக்கு ஒரு 4 காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். முதலாவது, சாபம் என்றால் என்ன? இந்த சாபம் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருகிறது? யாரெல்லாம் சபிக்கப்பட்டார்கள்? இந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொல்லி ஒரு 4 காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். ஜெபத்தோடு கூட இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மோடு கூட செய்வாரா. முதலாவது, சாபம் எதனால் வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது வேதத்திலே ஒரு வசனம் விதமாய் சொல்லுகிறது. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று வேதம் சொல்ல. அப்ப சாபம் என்றால் என்ன என்று சொல்லி நீங்கள் பார்க்கும்போது, முதலாவது, ஒரு மனிதன் செய்த பாவத்திற்காக அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை தான் இந்த சாபம். வேதாமத்திலே நான் வாசிக்க கேட்டது போல, குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே ஆண்டவர் விசாரிப்பார். அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்வான் என்றால் கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் சாபத்தை பெற்றுக்கொள்வான் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கூட இந்த சாபத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்போ இந்த சாபம் எப்படி வருகிறது என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்றால் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவதனால் சாபம் வருகிறது. அந்த வேத பகுதி சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபம் வரும். அப்படியானால் ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், வேதம் தெளிவாய் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. தேவன் தன்னுடைய மகத்துவங்களை வேதாமத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தையை தினம் நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவனை கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி சென்றபடியினால் அவர்கள் சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் அதிகாரத்தில், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதிலே ஒரு கட்டளை சொல்லுகிறது, ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும், நான் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நான் ஆசரித்துக் கொண்டிருக்கிறேன்? இன்றைக்கு அநேக வேளையிலே ஓய்வு நாளில் தான் நமக்கு இஷ்டமான காரியங்களை நாம் செய்கிறோம். ஓய்வு நாளில் தான் நமக்கு இஷ்டமில்லாத இடங்களிலே, தேவன் விரும்பாத அநேக இடங்களிலே நாம் கடந்து செல்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அப்போ வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஓய்வு நாளை ஒரு மனிதன் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். அதனுடைய யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, 7ஆம் நாளோ
உன் தேவனாகிய கர்த்தரின் ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். எத்தனை பேர் நாம் ஓய்வு நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் கடந்து செல்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்க ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஓய்வு நாள் எதற்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது என்றால் கிறிஸ்துவுக்கு அடையாளம். பழைய ஏற்பாட்டிலே ஓய்வு நாள் குறித்து அது சாபத் டே என்று சொல்லப்படுகிற அந்த ஓய்வு நாள் அது பழைய ஏற்பாட்டில் சொல்ல. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஓய்வு நாள் என்று சொல்லும் போது கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு நாள். வேதாமத்தில் நீங்கள் வாசிக்கும் போது கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஓய்வு நாளை குறித்தாகிலும் ஒருவன் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பனாக, அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லு. அப்படியானால் ஓய்வு நாளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஓய்வு நாள் என்று சொல்லும் போது கர்த்தரோடு கூட ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் அந்த தேவனுடைய நாளை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லப்படுகிறது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கிஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாய் என்றால் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் என்று வேதம் தெளிவாய் சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? இன்றைக்கு வேதம் தெளிவாய் சொல்கிற ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக சாபம் வரும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இரண்டாவது, சாபம் எப்படி வருகிறது? உபாகமம் 27ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் பார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்ல. அப்படியானால் இரண்டாவது காரியம், விக்கிரகத்தை ஒரு மனிதன் வழிபடுவான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில சாபம் வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கு நாமும் கூட அநேக வேளையில் இப்படிப்பட்ட காரியத்தை, தேவன் விரும்பாத இந்த காரியத்தை நாம் செய்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில நாம் சாபத்தை பெற்றுக்கொள்கிறோம். மூன்றாவது, சாபம் எப்படி வருகிறது? நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்த. ஒரு மனிதன் தன்னுடைய பிதாக்களுடைய செய்த பாவத்தின் மூலமாய் சாபம் என்கிறது இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிறது. ஒருவேளை தகப்பனுடைய செய்கிற அந்த அக்கிரமங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருவதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை அநேக பெற்றோர் என்னிடத்தில் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் என்னை வேதனைப்படுத்துகிற. ஒருவேளை பிள்ளைகளை பிடிக்காத அநேக பெற்றோர்கள் இருக்கிறாம், ஆனால் பேர பிள்ளைகளை பிடிக்காத பெற்றோர்கள் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் தவறு செய்வான் என்றால் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஆண்டவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, பிதாக்களுடைய அக்கிரமத்தின் மூலமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாபம் வரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நான்காவதாக, தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் நாம் பேசுவதனாலே, தேவ ஊழியருக்கு விரோதமாய் நாம் கை நீட்டுவதனாலே சாபம் வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது உசியா கோபம் கொண்டு அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் இருக்கிற அவருடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். உசியா ராஜா கோபத்தோடு கூட ஆசாரியனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே துணிகரமாய் பேசுகிற போது அங்கே தேவ சமூகத்திலே நிற்கிறதான அந்த உசியா ராஜாவினுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் உண்டாயிற்று என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக. அப்படியானால் ஒரு மனிதன் தேவ ஊழியருக்கு விரோதமாய் அவன் பேசுவான் என்றால், அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சாபம் வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அதே போல இன்னொரு வசனமும் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதம் அதனுடைய 15வது வசனம் சொல்லுகிறது, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு
விரோதமாக எந்த மனுஷன் எழும்பினாலும் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில சாபம் வரும். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களை தாங்குகிற அநேக குடும்பங்கள் உண்டு, ஊழியக்காரர்களை நேசிக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு, ஊழியக்காரர்கள் மேலே அன்பு செலுத்துகிற அநேக குடும்பத்தை நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் இன்றைக்கு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியக்காரர்கள் விரோதமாய் நான் எழும்புவோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில சாபம் வரும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அப்படியானால் இன்றைக்கு 4 காரியத்தை பார்த்து சாபம் எப்படி எதனால் வருகிறது என்று சொல்லி, அப்படியானால் இந்த சாபத்தை எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் என்று சொல்லி ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக இருக்கிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் வேதாமத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் அநேக செடி கொடி மரங்களை உருவாக்கினார். ஆனால் முட்செடியை உருவாக்கினதாக வேதாமத்தில் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் முட்செடி எப்படி இந்த பூமியிலே வந்தது என்று சொல்லி பார்க்கும்போது ஆதாம் ஏவாளை கர்த்தர் சபிக்கிறார். சபித்த பிற்பாடு வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம், பூமியானது முள்ளை பிறப்பித்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த முள்ளை பிறப்பித்த அந்த முள்ளை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ரோமர்கள் அநேகரை சிலுவையில் அடித்து கொலை செய்தார்கள். ஆனால் இயேசுக்கு மாத்திரம்தான் அந்த சிரசின் மேலே முள்முடி வைக்கப்பட்டது. கிறிஸ்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, எனக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற காரியம், அந்த நம்முடைய சாபங்கள், ஒருவேளை குடும்பத்தில் முன்னேற முடியாதபடிக்கு பாரத்தோடு கண்ணீரோடு பிரச்சனையோடு வேதனையோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அந்த ஒரு சாபத்தோடு இருக்கிற குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய சாபத்தை ஆண்டவர் சிலுவையிலே முள்முடியாக அவர் சுமந்தார் என்று சொல்லி இனி ஒரு சாபமும் இராது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏதோ சரீரத்தில் மாத்திரம் அவர் சிலுவையை சுமக்கவில்லை. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அவர் அடிக்கப்பட்டவராய் நொறுக்கப்பட்டவராய் அவர் சிலுவையை சுமந்தார் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. ஆத்துமா என்கிறதான வார்த்தை அந்த வேத பகுதியிலே 3 முறைக்கு மேல் வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ எந்த ஒரு வேத பகுதியிலே எந்த ஒரு அதிகாரத்திலே 3 முறைக்கு மேல் ஒரே வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால் அப்ப அந்த அதிகாரம் முழுவதும் அந்த வார்த்தை அடிப்படையாக தான் கொண்டு எழுதப்பட்டது. அப்படியானால் 3 முறைக்கு மேல் ஆத்துமா என்கிறதான அந்த வார்த்தை இந்த வேத பகுதியிலே சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டதன் காரணமாக ஆண்டவர் ஏதோ வெளிப்பிரகாரமா சரீரத்தில் மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய ஆத்மாவிலும் சிலுவையை சுமந்தார் என்று சொல்லி நம்முடைய பாடுகளை நம்முடைய சாபங்களை ஆண்டவர் சுமந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இத்தனை ஆண்டு காலமாக என்னால் முன்னேற முடியவில்லை, என் குடும்பம் ஏதோ ஒரு வியாதியை சுமந்து கொண்டு, ஏதோ கடன் பிரச்சனைகளை சுமந்து கொண்டு, ஏதோ வேதனைகளை சுமந்து கொண்டு நீங்கள் சென்று கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய சாபங்களை ஆண்டவர் சிலுவையிலே சுமந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இனி ஒரு சாபம் இராது. ஒருவேளை நீங்கள் சாபத்தின் மத்தியிலே முன்னேற முடியாத ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் சென்று கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய சாபத்தை அவர் முள்முடியாக சிலுவையிலே சுமந்தார் என்று சொல்லி அதை நாம் விசுவாசிப்போம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் விசுவாசித்து தேவனுடைய சமூகத்திலே நாம் இன்றைக்கு ஜெபிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்லைன் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் என்னுடைய சாபத்தை இயேசு சுமந்தார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நான் இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என்னோடு கூட ஜெபிக்க ஆயத்தமாகுங்கள். நிச்சயமாக உங்களுடைய சாபங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம்.
எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறதான எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியுமான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையின் மூலமாக ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த ஆன்லைன் ஹோல்னஸ் ஆராதனையின் மூலமாக என் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய சாபங்களை கர்த்தர் சிலுவையில் சுமந்தீர் என்கிறதான அந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவருடைய அற்புதமான செய்தியை நாங்கள் கேட்கும்படியாக கிருபை செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசித்திருக்கிறார்களோ, இந்த வார்த்தையை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடைபெறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக புறப்பட்டு வருகிறதான சத்துருவின் போராட்டங்கள், சாத்தானுடைய கிரியைகள், அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுடைய இரட்சணை சேனைக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இன்னும் அதிகமாய் ஆண்டவர் கர்த்தருடைய சேனையாக, ஆண்டவர் சாத்தானோடு கூட யுத்தம் பண்ணுகிற ஒரு சேனையாக எழும்பி பிரகாசிக்க என் கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. ஒவ்வொரு சபை விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக. ஆண்டவர் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. ஆண்டவர் தீராத பலவீனத்தினால் தாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. தொடர்ந்து இந்த ஆராதனையிலே இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீரே தம்முடைய பிள்ளைகளோடு தங்கீரும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் இன்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட தங்கியிருப்பாராக. ஆமென், ஆமென்.